ஹலோ விவாஸ் அனைவருக்கும் வணக்கம். எதிர்நீச்சல் சீரியல்ல கலைஞனத்தோட மொத்த உருவமா இருக்கிற குணசேகரனோட அட்டூழியம் ஒவ்வொரு நாளும் அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். இதெல்லாம் ஈஸ்வரிக்கு தெரிஞ்சும் கூட குணசேகரன்ட்ட போயிட்டு பேசி பார்க்கலாம். அவரு மனசு மாறுவாரா அப்படின்னு எதிர்பார்த்து அவர்ட்ட போய் பேச போனது தான் மிகப்பெரிய தப்பு. குணசேகரன பொறுத்தவரைக்கும் நான் புடிச்ச முயலுக்கு 3 காலு. நான் நினைக்கிறத நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கேவலமான ஒரு ஆள் தான் குணசேகரன். ஸோ அவர்ட்ட போயிட்டு நியாயம், தர்மத்த பத்தி பேசி, பாசத்த எதிர்பார்த்தா அது நடக்குமா? கண்டிப்பா நடக்காது இல்லையா? ஸோ தர்ஷன், அன்புக்கரசியோட கல்யாணத்த நிறுத்துறதுக்காக ஈஸ்வரி போயிட்டு ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறாங்க. ஆனா, இந்த குணசேகரன் இத யார் சொன்னாலும் நான் நிறுத்தவே மாட்டேன். நான் நெனச்சத நடத்தி காட்டுவேன் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. இப்போ ஈஸ்வரிக்கும், குணசேகரனுக்கும் நடுவுல ஒரு சின்ன வாக்குவாதம். அது கடைசியா ஒரு கைகலப்பா மாறுது. அப்போதான் இந்த குணசேகரன் அவரோட அரக்கத்தனத்தையும், வன்மத்தையும் காட்டுற விதமா, ஈஸ்வரியோட கழுத்த புடிச்சு நெரிச்சு, "நீ சாவடின்ற" மாரிலாம் புடிச்சு கீழ தள்ளி விடுறாரு. இதனால ஈஸ்வரிக்கு தலையில அடிபட்டு, இப்போ ரத்த வெள்ளத்துல கீழ விழுந்து உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. இது அங்க எதர்ச்சியா வந்த நந்தினி பார்த்துட்டு துடிச்சு போயிடுறாங்க. ஆனாலும், இந்த நிலைமையில கூட இப்போ நந்தினி மத்தவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்டு அவங்க காப்பாத்துறதுக்கு கெஞ்சுறாங்க. ஆனா, யாருமே இப்ப ஈஸ்வரிக்கு உதவி பண்ண வராம வேடிக்கை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா தர்ஷனும், தர்ஷினியும் சேர்ந்து தான் இப்ப ஈஸ்வரிய காப்பாத்தி கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. இந்த விஷயத்த கேள்விப்பட்ட ரேணுகாவும், ஜனனியும் ஹாஸ்பிட்டலுக்கு ஈஸ்வரிய பார்க்குறாங்க. ஸோ இந்த வகையில இப்ப டாக்டர் சொல்றது என்ன அப்டின்னா, இப்ப ஈஸ்வரி தலையில அடிபட்டுருக்கிறதால இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. கொஞ்சம் சீரியஸான கண்டிஷன் தான். ஆனா ஆப்ரேஷன் பண்ணணும் அப்டின்ற மாரி சொல்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஆனா, அந்த ஆப்ரேஷனும் எந்த அளவுக்கு கை கொடுக்கும் அப்டின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஸோ கோமா ஸ்டேஜுக்கு போகக்கூடிய நிலைமை கூட ஏற்படலாம் அப்டின்ற மாரி தான் டாக்டர் ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்றாங்க. இதனால தர்ஷனுக்கும், தர்ஷினிக்கும் என்ன பண்ணணும்னு தெரியல. அப்டி இடிஞ்சு போய் உட்கார்றாங்க. இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறமா கூட இந்த குணசேகரன் தர்ஷனுக்கும், அன்புக்கரசிக்கும் கல்யாணம் பண்றத பத்தி பிளான் போட்டுட்டு இருக்காரு. ஒருவேள ஈஸ்வரிக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சு அப்டின்னா, பரோல்ல வந்த குணசேகரன் இப்ப ஈஸ்வரிய கொலை பண்ண குற்றத்துக்காக கண்டிப்பா அ திரும்பவும் ஜெயிலுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா, ஈஸ்வரிக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவங்க திரும்ப வரணும் அப்டின்றது தான் வியூவர்ஸ் எல்லாரோட ஒரு வேண்டுகோளா இருக்கு. அது மட்டும் இல்ல, இனிமே தான் ஜீவானந்தத்தோட ஆட்டமே இருக்க போகுது. ஸோ, இப்போ பார்கவியும் இப்ப ஈஸ்வரிக்காக கனடா போகாம, குணசேகரன் கண்ல விரல விட்டு ஆட்டப் போறாங்க. இப்ப ஈஸ்வரிக்கு இப்படி ஆயிடுச்சு. அவங்க சீரியஸா இருக்காங்க அப்படின்ற விஷயம் நந்தினி மூலமா இப்ப